Hi friends, welcome back to the channel. இந்த வீடியோவில் நம்ம தடயம் அந்த வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதில் மெயினாக சமுத்திரக்கனி நடிச்சிருக்காரு. மொத்தமாக ஒரு 6 எபிசோடு இருக்குது. இது எனக்கு அவ்வளோவா ஒர்க் அவுட் ஆகலை. இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபுல்லாக கொண்டுவும் போகலை. அண்ட் கேரக்டரோடைய அதாவது சமுத்திரக்கனியோட கேரக்டரை மட்டும்தான் டிசைனே பண்ணியிருக்காங்க. மற்றபடி யாரோட கேரக்டருமே டிசைனே பண்ணல. அது பாட்டுன்னு டைலாக் பேசுகிறாங்க, ஒரு ஃபினிஷிங்கே இல்லாமல் அது பாட்டுன்னு போகுது. ஏன்னா இது எல்லாமே எபிசோடு ஒரு 30 நிமிட்ஸ் கிட்ட எடுத்திருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 30 × 6 போட்டிங்கன்னா 1 hour 2 hour 3 hour கிட்ட போடுது. ஸோ 3 hour ஓடிபி இது ஒரு படத்தை விட கொஞ்சம் ஒரு ½ hour எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. மற்றபடி ஒரு நல்ல டீட்டெயிலாக சொல்லிக்கலாமே, அவ்வளோ டீட்டெயிலாகவே இல்லை. இதோடைய ஃபஸ்ட்டு இதோடைய ஸ்டோரி என்ன பார்த்தலாம். ஒரு ஆந்திரா கிட்ட, ஆந்திரா பார்டர், தமிழ்நாடு ஆந்திரா பார்டர், திருத்தணி அண்டு அந்த பார்டர், ஆந்திரா திருத்தணி கிட்ட பார்டர் ஒன்று இருக்குது. அங்கே என்ன ஒரு 1995க்கு முன்னாடி நடக்கிற ஒரு கதை இது. அங்கே ஒருத்தர் இறந்து போயிறாரு. கொஞ்சம் பெரிய ஒரு பதவியில் இருக்கிற ஆள் இறந்து போயிறாரு. இப்போ மேல் இடத்துல இருந்து இவங்களுக்கு ப்ரெஷர் ஒன்று வருது. அந்த ஊர் போலீஸ்காரங்களுக்கு ப்ரெஷர் வருது. இந்த மாதிரி இறந்து போயிட்டார் இல்லையா, இந்த கேஸை முடிக்கணும், கொலை பண்ணியிருப்பாங்க, இந்த கேஸை முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆளை கொண்டு வாங்க அப்படி சொல்லும் போது அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு இன்ஸ்பெக்டரும் சப் இன்ஸ்பெக்டரும் அங்கே ஒரு ஏரியாவுக்கு போவாங்க. அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு அவங்கள அடித்தா கேள்வி கேட்க முடியாத ஒரு ஆட்களை பிடிச்சி கொண்டு உள்ளே போட்டுருவாங்க. கொண்டு போயிட்டு நீங்களாம் கொன்னீங்க சொல்லி ஒத்துக்கோங்க அப்படி சொல்லி இந்த விசாரணை படத்துடைய டோன் தான் இல்லை ஸ்டார்டிங்கில் இருக்கும். அந்த ஃப்ளாஷ்பேக் கதையில் ஒன்று இருக்கும். அங்கே ஒத்துக்க சொல்லி அடிப்பாங்க. அந்த அடிக்கிறதுமே பெருசாக எஃபெக்டிவாக இல்லை. அண்ட் அதுக்காக இவங்களை தேடி அவங்க ஃபேமிலி இருக்கக்கூடிய ஆளுங்க வந்துடுவாங்க. அப்பா, ஒய்ஃபு, தங்கச்சி வந்துடுவாங்க. வரும்போது அவங்களையுமே போட்டு ரொம்ப துன்புறுத்துறது, அவங்கள ரொம்ப அசிங்கப்படுத்துறது, இந்த மாதிரிலாம் அந்த ஒரு போலீஸில் நடக்கும். ஸோ இப்போ இதை பார்த்துட்டு இவளை ஜெயிலில் போட்டுருவாங்க. வீட்டில் இருக்கிறவங்க இறந்தும் போயிடுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு பழி வாங்குற விதமாக அவங்க கொலை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு இதான் கதை. ஸோ இப்போ அந்த கொலை எதிர்க்கும் போது எத்தனை பேர் கொலை பண்ணுறாங்க இது சொல்லியிருப்பாங்க. ஸோ இது என்னென்னா அவங்க எதுக்காக கொலை பண்ணுறாங்க, ஏன் கொலை பண்ணுறாங்க, எத்தனை பேரை கொலை பண்ணுறாங்கன்ற கதையை சொல்லுவாங்க. அது அப்படியே சமுத்திரக்கனி கதை தான் ஸ்டார்டிங்கில் வரும். 2-3 எபிசோடு கிட்ட சமுத்திரக்கனி யார், அந்த ஊரில் கூடிய விஷயங்களை அவர் எப்படி கண்டுபிடிக்கிறாரு, அவர் எப்படி திங்க் பண்ணுறாரு, அவரை யூஸ் பண்ணி மற்றவங்க எப்படி வளர்ந்துட்டு போகிறாங்க, அவருக்குள்ளே ஸ்பெஷாலிட்டி என்ன, இந்த மாதிரி தான் நிறையா சொல்லியிருப்பாங்க. வேறு என்ன சொல்ல வந்தேன்னா, அவ்வளோவா இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படிதான் சொல்ல வரேன். ஒரு 6 எபிசோடு இருக்குது, அது பாட்டு ஓடிட்டுருக்கு, நம்ம பார்த்துட்ருக்கோம். மெயினாக என்ன கடைசியாக இப்போ ஒரு 69 பேரை கொலை பண்ணியிருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. 69 பேரை கொலை பண்ணியிருக்காங்களாம். ஆனால் அவங்கள அவங்களுக்கு ஒரு எண்டிங் ஒன்று நடக்கும்போது அதை சென்டிமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஏன்னா 69 பேரை கொலை பண்ணியிருக்காங்க, ஓகே, அது ரொம்ப கொடூரமான விஷயம் இல்லையா. ஆனால் அவங்கள சாகடிக்கும் போது, அவங்களுக்கு என்கவுண்டர் பண்ணும்போது அதை ஒரு சென்டிமெண்ட்டாக காட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ஏன்னு சுத்தமாக புரியல. அவங்க வீட்டில் இறந்து போனதோ ஒரு 2 பேர், அதுக்கு 69 பேரை கொலை பண்ணுறதுக்கும் என்ன சம்மந்தம், அதை கன்வே பண்ணிக்க மாட்டாங்க. சமுத்திரக்கனி ஒரு போகிற போக்கில் நீ முதல்ல கொலை பண்ண 7 பேர் தான் பழி வாங்குறது, பேலன்ஸ் பண்ண மற்ற கொலையுமே அது ஒரு போதைக்கு பண்ணேன், அந்த போதைக்கு பண்ணுறேன் அப்படின்ற விஷயத்த அவங்க கன்வே பண்ணல. மற்றபடி ஏன் கொல்கிறாங்க, எதுக்காக கொல்கிறாங்க, இவங்களாம் என்ன பாவம் பண்ணாங்க, அந்த மாதிரி தான் இருந்தது. அந்த வில்லனாக காட்டுற அந்த ஆளுக்கும் இதை பார்க்குற நம்மளுக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டால் தான் அவங்க இறந்து போகும்போது நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் வரும். அதே மாதிரி இவங்க கொலை பண்ணுற ஆட்களை நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் அவங்க சாகும்போது நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் வரும். அப்படி ஒரு ஃபீலிங்கே இல்லாமல் நம்மளுக்கும் அந்த சாக அடிக்கிறவங்களுக்கும் ஒரு ஃபீலிங் இல்லைன்னா, அந்த ஒரு கனெக்ட் இல்லைன்னா, அவங்க செத்தா நம்மளுக்கு என்ன அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவங்க வில்லன் சாகும் போதும் அவங்க செத்த சாகட்டும், அவங்க 69 கொலை பண்ணிக்காங்களே அப்படி நம்ம தான் ஃபீலிங்ஸ் இருந்து. இந்த மிஸ்டேக் நிறைய படத்தில் பண்ணுறாங்க. மற்றபடி இதை இதுதான் கதை. உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா. ஒரு 2 பேரை டார்ச்சர் பண்ணி ஒரு கேஸில் மாட்டி விட்டுறாங்க, அதுக்கு பழி வாங்கிறதுக்கு கொலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது வேறு கதை. ஸோ இந்த கொலை தமிழ்நாடு பார்டருக்குள்ளே நடக்கும்போது சமுத்திரக்கனி அது எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்றது தான் மொத்த வெப் சீரிஸுமே. அதை கண்டுபிடிச்சி அதை ஏன் கொலை பண்ணுறாங்க அப்படி சொல்லி கடைசியாக முடிச்சிருவாங்க.
அவ்வளோவா இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாத ஒரு நாடகம் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. உங்களுக்கு போர் அடித்தா டெய்லி ஒரு எபிசோடு போட்டு பாருங்கள், ஒரு வாரத்தில் முடிஞ்சிடும். இல்லைனா 2 எபிசோடாக பார்த்தீங்கன்னா 2 நாள் முடிஞ்சிடும். அவ்வளோதான், பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காலாம் இல்லை. உங்கள் இஷ்டம் அதுக்கப்புறமேட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ, பை.